ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்திருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எதுக்கு வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் திருப்பரப்பு அருவி. திருப்பரப்பு அருவி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாகர்கோவிலேருந்து நீங்கள் திருப்பரப்பு அருவின்னு கேட்டு வந்தீங்கன்னா பஸ் இருக்குது. குலேசைன்ற பக்கத்தில் தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இறக்கி விட்ருவாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் திருப்பரப்பு அருவி வாட்டர் ஃபால்ஸ். இங்கே ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10 ரூபா. ஆண்கள் பெண்களுக்கும் 10 ரூபா தான். சிறுவர்களுக்கு ஃப்ரீ. இங்கே ஏகப்பட்ட விளையாட்டு ஜாமான்கள் இருக்கும். நீங்கள் குளிக்கிறதுக்கு போகிற பாதை இது தான். அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும். இதுதான் அந்த திருப்பரப்பு அருவிக்கு கீழே இறங்குற பாதை. இதில் ரைட் சைடில் பெண்கள் குளிக்கிறதுக்கும், லெஃப்ட் சைடில் ஆண்களுக்கான குளிக்கிறதுக்கும் இடம் இருக்குது. இப்படியே நம்ம படியை விட்டு கீழே இறங்கும் போது 2 பக்கமும் நல்லா பச்சை பசுமையாக புல்களால் அலங்கரிச்சிருக்காங்க. ஹார்ட்டின் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வெல்கம்னு போட்டிருக்கு. ஐ லவ் வெல்கம்னு போட்டு வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே கீழே இறங்கலாம். கீழே இறங்கி போனோம்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. தண்ணி அதிகமாக விழுகுது. வாங்க கீழே இறங்கி போய் பார்ப்போம். அப்படியே உள்ள சத்தத்தை பார்த்தீங்களா, எப்படி சவுண்டு வருதுன்னு. தண்ணி கூட்டுற சவுண்டு தான் பயங்கரமாக கேட்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெண்கள் குளிக்கிறாங்க, இந்த பக்கம் ஆண்கள் குளிக்கிறாங்க. சிறுவர்களுக்கு அங்கே ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு தனி ரேட்டு பேசுவாங்க. இங்கே குளிக்கணும்னா குளிச்சுட்டு வந்துடலாம். இங்கே சிறுவர்களுக்கு அந்த பூங்கா இருக்குது, நாங்கள் விளாண்டுக்கலாம். இப்போ உங்களுக்காக சினிமாட்டிக் வியூ காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். இங்கேருந்து பார்க்க வியூ எல்லாம் அருமையாக இருக்குது. அப்படியே இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். மக்கள் குளிக்கிற கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு மக்கள். இங்கே சுற்றி பார்க்க ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. இந்த டேமில் இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு நீங்கள் பின்பக்கம் போனீங்கன்னா ஒரு டேம் இருக்குது. அந்த டேமில் போட்டிங் நடக்குது. போட்டிங் எடுக்கணும்னா அது தனியாக டிக்கெட் ஆகும். நீங்கள் பார்த்துக்கிட்டோங்க. இந்த சிறுவர்களுக்கான ஸ்விம்மிங் பூல் இருக்கு பாருங்க. அந்த குளிக்கணும்னா குளிச்சுக்கலாம். குளிச்சுட்டு இங்கிட்ட சிறுவர்களுக்கு பூங்கா இருக்குது. ஊஞ்சல் விளையாடுறதற்கு சிறுவர்களுக்கான ஏகப்பட்ட விளையாட்டு இருக்குது.
இந்த திருப்பரப்பு அருவி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக இருக்குது. இந்த திருப்பரப்பு அருவிக்கு பக்கத்துலேயே வந்து தொட்டிப்பாலங்கிற ஒரு பெரிய பாலம் இருக்குது. அதையும் பார்த்துக்கலாம். நீ பக்கத்துலேயே தான் எல்லா சுற்றுலாத்தலமும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து யானை போகுது. திருப்பரப்பு அருவியில் வந்து யானையை வந்து குளிப்பாட்டுவாங்க, தினமும் வந்து குளிப்பாட்டுவாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிறகு காட்டுறேன். அருவியில் உள்ள தண்ணிகள் வந்து அந்த வாய்க்காலில் ஓடுங்க. அதில் அந்த யானை குளிச்சுக்கிட்டு இருக்கு. 2 பாகன்கள் வந்து அதை குளிப்பாட்டுறாங்க. பின்னாடி வரவா யானை குளிப்பாட்டாரு. பார்த்தது எந்திக்க பார்த்தது மக்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். இப்போ நீங்கள் வந்து யானையை வந்து நல்லபடியாக பாகன்கள் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா அது நல்லா பாசமாக இருக்கும். அது வந்து துன்புறுத்துகிற மாதிரி எதுவும் செயல் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து கோபம் வர்ற மாதிரி எந்த செயலும் செய்யக்கூடாது. அதனால தான் இப்போ இடையில கூட லட்சுமிங்கிற ஒரு யானை கூட 2 பாகன்களில் மிதித்து கொன்றுச்சு. நம்ம வந்து யானை எவ்வளோக்கு பாசமாக பார்த்துக்கிறோமோ அது நம்மளை பார்த்துக்கிடும். தேங்க்யூ மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ மக்களே. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய். இந்த யானை குளிக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. வாங்க போ. இனி போதும் போதும். இங்க அங்க அலி அலி